வரக்கூடிய 10ஆம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமையன்று முதலமைச்சர் விஜய் கரூர் செல்கிறார் என்று தவேக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஆனந்த் அறிவித்திருக்கிறார். அதிமுகவினர் தவேகவில் இணையும் விழாவில் இந்த அறிவிப்பினை அவர் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார். ஜூலை 10ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் கரூர் செல்வார் என்று அமைச்சர் அறிவித்திருக்கிறார். கரூரில் நடந்த துயரச் சம்பவத்திற்கு பிறகு முதன்முறையாக அங்கு முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய விஜய் செல்லவிருக்கிறார். ஜூலை 10ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் கரூர் செல்வார் என்று அமைச்சர் ஆனந்த் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். அதிமுகவினர் தவேகவில் இணையும் விழாவில் அமைச்சர் ஆனந்த் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய 10ஆம் தேதி ஜூலை 10ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் கரூர் செல்வார் என அமைச்சர் ஆனந்த் அறிவித்திருக்கிறார். வரக்கூடிய 10ஆம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமையன்று முதலமைச்சர் விஜய் கரூர் செல்கிறார் என்று தவேக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஆனந்த் அறிவித்திருக்கிறார். அதிமுகவினர் தவேகவில் இணையும் விழாவில் இந்த அறிவிப்பினை அவர் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார். ஜூலை 10ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் கரூர் செல்வார் என்று அமைச்சர் அறிவித்திருக்கிறார். கரூரில் நடந்த துயரச் சம்பவத்திற்கு பிறகு முதன்முறையாக அங்கு முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய விஜய் செல்லவிருக்கிறார். ஜூலை 10ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் கரூர் செல்வார் என்று அமைச்சர் ஆனந்த் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். அதிமுகவினர் தவேகவில் இணையும் விழாவில் அமைச்சர் ஆனந்த் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய 10ஆம் தேதி ஜூலை 10ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் கரூர் செல்வார் என அமைச்சர் ஆனந்த் அறிவித்திருக்கிறார். வரக்கூடிய 10ஆம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமையன்று முதலமைச்சர் விஜய் கரூர் செல்கிறார் என்று தவேக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஆனந்த் அறிவித்திருக்கிறார். அதிமுகவினர் தவேகவில் இணையும் விழாவில் இந்த அறிவிப்பினை அவர் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார். ஜூலை 10ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் கரூர் செல்வார் என்று அமைச்சர் அறிவித்திருக்கிறார். கரூரில் நடந்த துயரச் சம்பவத்திற்கு பிறகு முதன்முறையாக அங்கு முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய விஜய் செல்லவிருக்கிறார். ஜூலை 10ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் கரூர் செல்வார் என்று அமைச்சர் ஆனந்த் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். அதிமுகவினர் தவேகவில் இணையும் விழாவில் அமைச்சர் ஆனந்த் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய 10ஆம் தேதி ஜூலை 10ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் கரூர் செல்வார் என அமைச்சர் ஆனந்த் அறிவித்திருக்கிறார். வரக்கூடிய 10ஆம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமையன்று முதலமைச்சர் விஜய் கரூர் செல்கிறார் என்று தவேக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஆனந்த் அறிவித்திருக்கிறார். அதிமுகவினர் தவேகவில் இணையும் விழாவில் இந்த அறிவிப்பினை அவர் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார். ஜூலை 10ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் கரூர் செல்வார் என்று அமைச்சர் அறிவித்திருக்கிறார். கரூரில் நடந்த துயரச் சம்பவத்திற்கு பிறகு முதன்முறையாக அங்கு முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய விஜய் செல்லவிருக்கிறார். ஜூலை 10ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் கரூர் செல்வார் என்று அமைச்சர் ஆனந்த் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். அதிமுகவினர் தவேகவில் இணையும் விழாவில் அமைச்சர் ஆனந்த் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய 10ஆம் தேதி ஜூலை 10ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் கரூர் செல்வார் என அமைச்சர் ஆனந்த் அறிவித்திருக்கிறார்.